எனக்கு மேக்ஸ்னு சொன்னாலே அலர்ஜி. எனக்கு மேக்ஸ் சுத்தமா வரவே வராது. மேக்ஸ பார்த்தாலே தூக்கமா வருது. எந்த ஒரு கான்செப்ட்டுமே புரியல. இந்த சப்ஜெக்ட்ல மட்டும்தான் நான் ரொம்பவே கம்மியான மார்க்ஸ் எடுக்கிறேன். இந்த மாதிரி எப்ப மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா இனிமே மேக்ஸ் சப்ஜெக்ட கஷ்டம்னு நினைக்கவே மாட்டீங்க. அந்த சப்ஜெக்ட்ல ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவும் முடியும். இந்த வீடியோல 8 மேக்ஸ் ஸ்டடி ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்பர் 1, மாஸ்டர் யுவர் பேசிக்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதோட பேசிக் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு வீடே கட்டுறீங்க அப்படினாலும் கூட அதோட பேசிக் அஸ்திவாரம் தான். சோ அஸ்திவாரம் நல்லா ஸ்ட்ராங்கா போட்டாதான் அந்த பில்டிங்கே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம மேக்ஸ் சப்ஜெக்டும். இத பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பேசிக்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்கூல் புக்ஸ்ல கூட ஸ்டாண்டர்ட் வைஸா பேசிக்ல இருந்து தான் கொடுத்திருப்பாங்க. அதனால தான் மேக்ஸ சீக்வென்சிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் அதோட லாஜிக்கை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. லாஜிக்கை புரிஞ்சுக்காம சம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணாதீங்க. எப்பவுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணுங்க. நம்பர் 2, பிராக்டிஸ். எந்த ஒரு ஸ்கில்லா இருந்தாலும் அதுல சக்சஸ்ஃபுல்லா வரணும்னா அந்த விஷயத்தை அதிக நேரம் ஒதுக்கி நல்லா பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் அந்த விஷயத்தை கத்துக்க முடியும். உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோங்க. நான் ஒரு கபடி பிளேயர். ஃபர்ஸ்ட் டைம் விளையாடும் போது எனக்கு எந்த ஒரு ரூல்ஸும் பிளே ட்ரிக்ஸும் தெரியவே தெரியாது. அதுவே நான் கண்டினியூஸா நேர்மையா பிராக்டிஸ் பண்ணும்போது அதோட ட்ரிக்ஸையும் ரூல்ஸையும் புரிஞ்சுட்டு ஒரு பெஸ்ட் பிளேயரா ரைடரா என்னால மாற முடிஞ்சது. மேக்ஸும் அதே மாதிரி தான். நீங்க மேக்ஸ்ல பெஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க ரொம்பவே பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ கேமை விளையாட ஸ்டார்ட் பண்ணும்போது அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணாதனால அதுல தோத்துக்கிட்டே இருப்போம். அதுவே நம்ம டெய்லியும் அந்த கேமை வின் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது பிராக்டிஸ் ஆகி அதுல ஹார்ட் லெவல கூட நம்மளால ஈஸியா வின் பண்ணிட முடியும். இதே மாதிரி தான் நம்மளோட மேக்ஸ் சப்ஜெக்டும். அது நம்ம பிராக்டிஸ் பண்ண ஈஸியா மாறும். இந்த விஷயத்தை பெனடிக்ட் கேரிஸ்ன்ற புக்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு சம்ம நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது தான் அதை நம்ம எப்படி எல்லாம் சால்வ் பண்ணலாம்னு புது லாஜிக்கல் ஐடியாஸ் கிரியேட் ஆகுமா. நம்பர் 3, அப்ளை மேக்ஸ் டு ரியல் லைஃப். மேக்ஸ் நம்மளோட டெய்லி லைஃப்ல ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு உங்க அம்மா உங்களை மளிகை கடைக்கு போயிட்டு வர சொல்றாங்க அப்படின்னா மொத்தமா எத்தனை பொருள் வாங்கணும், ஒவ்வொரு பொருளுடைய விலை என்ன, அம்மா நம்ம கிட்ட மொத்தமா எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்காங்க, இப்போ நம்ம கிட்ட எவ்வளவு அமௌண்ட் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ளே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல நீங்க ஒரு Dress எடுக்க போயிருக்கீங்க அப்படின்னா அங்க ஒவ்வொரு Dressக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ஆஃபர்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 100ல 20% அப்படின்றது எவ்வளவு அமௌண்ட்னு கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நம்மளால எவ்வளவு அமௌண்ட்ட சேவ் பண்ண முடியும்ன்றதை கால்குலேட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க மேக்ஸை யூஸ் பண்ணும்போது நீங்க மேக்ஸ்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிடுவீங்க. நம்பர் 4, செல்ஃப் ஸ்டடி. ஹவ் டு பிகம் a straight A student அப்படின்ற புக்கை எழுதின ஆத்தர் கால் நியூபோர்ட் ஏ ஸ்டூடெண்டா எப்படி ஆகணும்ன்றத ரிசர்ச் பண்ணிருக்காரு. அவரு அதிகமா மார்க்ஸ் வாங்கின எல்லா டாப்பர் ஸ்டூடெண்ட்டையும் இன்டர்வியூ பண்ணிருக்காரு. அவங்க எல்லாருமே சொன்ன ஒரு காமனான பதில் இதுதான். டெய்லியும் வீட்டுக்கு போன உடனே ஹோம்வொர்க் பண்றதையும் டெய்லியும் கிளாஸ்ல எடுத்த நோட்ஸை ரீகால் பண்றதையும் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணனால தான் அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிருக்காங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஸ்டடி அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். உங்க டெய்லி லைஃப்ல மினிமம் ஒரு 1 hour ஆவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி மேக்ஸை பார்க்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் மேக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்பவே ஈஸியாவும் எந்த சம் கொடுத்தாலும் சால்வ் பண்ண முடியும்ன்ற கான்ஃபிடன்ஸ் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணும். நம்பர் 5, டீச் யூ சம்ஒன் எல்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்ளமை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க. எனக்கே ஒன்னும் பெருசா தெரியாது, நான் எப்படி அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும்னு நெகட்டிவா திங்க் பண்ணாம உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சம்மா இருந்தாலும் அதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல மத்த கிளாஸ்மேட்ஸுக்கோ சொல்லி கொடுங்க. ஒரு ரிசர்ச்ல உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்டை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அந்த விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிறத விட உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும்னு சொல்லிருக்காங்க. இதனால தெரியாத ஒரு விஷயத்தை அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, உங்களுக்கும் இன்னுமே நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். ரெண்டு பேருக்குமே இந்த ஒரு கான்செப்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 6, பவர் ஆஃப் குரூப் ஸ்டடி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குரூப்பா ஸ்டடி பண்ணும்போது நிறைய புது ஐடியாஸ் கிடைக்கும். நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை அவங்க சொல்லி கொடுப்பாங்க. நம்ம கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸை ஷேர் பண்ணி படிக்கிறது மூலமா நிறைய பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா நீங்க குரூப் ஸ்டடி பண்ணும்போது தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் பத்தி டிஸ்கஸ் பண்ண கூடாது. உதாரணத்துக்கு மூவி, சீரியல்ஸ் இந்த மாதிரி தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸோட வீடு ரொம்பவே டிஸ்டன்ஸ்ல இருக்கு, எங்களால சேர்ந்து படிக்க முடியாது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுக்கான நிறைய ஆப்ஸ் இருக்கு. நீங்க ஆன்லைன்ல குரூப் ஸ்டடி பண்ண முடியும். ஆனா நீங்க வேற எந்த விஷயத்திலயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம ஃபுல் கான்சென்ட்ரேஷனையும் படிக்கிறதுல மட்டுமே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்பர் 7, அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி மிஸ்டேக்ஸ். மேக்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா அது அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் தான். சோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. மேக்ஸ் கிளாஸ்னாலே நல்லா ஆக்டிவா இருக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் அதை டீச்சர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மத்தவங்க கேட்கிற கேள்விகளையும் நல்லா கவனிக்க ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னுமே பெட்டர் ஐடியா
ஐடியாஸ் கிடைக்கும். நம்பர் 8, ஃபைண்ட் a good study environment. ஆல்ரெடி நம்ம இத பத்தி நிறையவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நம்ம எந்த மாதிரியான என்விரான்மெண்ட்ல படிக்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு சவுண்டும் இல்லாம யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாம டிஸ்ட்ராக்ட் ஆகாத அளவுக்கு ஒரு ஸ்டடி பிளேஸை சூஸ் பண்ணி அங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளால ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிக்க முடியும். முக்கியமா ரிசர்ச்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஆஃப்டர்நூன் நடக்கிற மேக்ஸ் கிளாஸையும் விட மார்னிங் நடக்கிற மேக்ஸ் கிளாஸ்ல தான் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத எக்ஸ்பர்ட் சொல்லிருக்காங்க. சோ நீங்க மேக்ஸ் படிக்கும்போது மார்னிங் டைம்ல படிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மார்னிங் டைம்ல தான் உங்களோட பிரைன் ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். இந்த வீடியோல இருக்க கான்செப்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.